முகம் தெரியாமல் முக்காடிட்டு போக வேண்டும் அபயம் என்று. சரி, அப்படி அபயம் என்று போனால் உங்கள் ஆபத்து என்ன என்று கேட்பாள். அப்பொழுது நீங்கள் சொல்லவே கூடாது. சரி, வடகோடி கானகத்திற்கு வேட்டையாட சென்ற உங்களுடைய கணவன்மார்கள் அந்த வடகோடி கானகத்திலேயே வாழ்ந்து வரக்கூடிய 101 தலை 202 கரம் படைத்த அந்த அசூரன் என்று சொல்லக்கூடியவன் காளி கோயிலுக்கு கடவுளை கொடுத்து கோரிய வரத்தை பெற வேண்டும் என்பதற்காக 101 மன்னர்களை கடவுளை குடிக்க பிடித்து கொண்டு போய்விட்டானமா அந்த அசூரன். அந்த மகனவர்த்தா சூழ்நானவன் காளியம்மனிடத்திலே தான் கோரிய வரத்தை பெறுவதற்காக வேண்டி 101 மன்னர்களையும் அழைத்து சென்று விட்டானா காளியம்மன் கோயிலுக்கு வெட்டி கடவுளை கொடுப்பதற்காக. ஆமாம் தாயே, சொன்னது போல 101 பேரையும் வெட்டி கடவுளை கொடுத்து விட்டால் நாங்கள் 101 பெண்களும் நாங்கள் விதவை கோலம் அல்லவா அடைய வேண்டும். மஞ்சள் குங்குமமானது இருந்து இந்த 101 பெண்களும் அத்ராபுரத்தில் வாழ்வதாக இருந்தால் சாதாரணமா கணவர்கள் இறந்தபோது இந்த கலியுகத்திலே வாழ முடியுமா? அந்த கணவர்கள் இல்லாமல் விடைக்கு இந்த பெண்களால் தான் தனிமையாக இருக்க முடியுமா? அப்படியும் இருந்தால் 101 பெண்களும் விதவை கோலத்திலே இருந்தால் பார்ப்பவர்கள் சிரிப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள், நகைப்பார்கள், இழிவாக பேசுவார்களே சாமி. என் கணவரை காப்பாற்றுவதற்கு வேறு வழியே கிடையாதா ஐயா? காப்பாற்றுவதற்கு வழி கூறுங்க சுவாமி. என் காலை பிடித்து என்ன செய்வது? நடந்து விட்டது. கண்ட காட்சியை நான் அப்படியே கண்ணால் கண்டதை சொல்லிவிட்டேன் உன்னிடத்தில். மன்னன்மார்களை விடிய காலம் முன்பதாகவே அவன் வெட்டி விடுவான். சுக்கலாதேவன் சூரிய பகவான் உதயமாக என்பதாக. சூரியன் உதித்து விட்டால் என் கணவன்மார்கள் உயிர் போய்விடுமா? உயிரானது போய்விடும். அந்த காளி கோயிலுக்கு கடவுளை கொடுப்பது உறுதி. உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லலாம் என்றுதான் வந்து சொல்லிவிட்டேன். உன்னுடைய மாங்கல்யம் காக்க வேண்டும்.
முன்னும் பூவும் பொட்டும் நிலைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் காப்பாற்ற ஒரு ஏதாவது ஒரு வழியை செய்யுங்கள், நான் வருகிறேன். சுவாமி இங்க வாருங்களே. ஏமா என்னமாச்சு? இதற்காக இப்படி ஓடுறீங்க? கண்ணால் கண்டு உண்மையை சொல்லலாம் என்று வந்தேன். தாலி இல்லாத பெண்ணு வேலை இல்லாத பயிர் ஒன்று அல்லவா? தாலி இல்லாம ஒரு பெண்ணா இருக்க முடியுமோ? முடியாதுங்க. அதனால தான் சொல்ல வந்தேன். பாவம் 101 பிள்ளைகள் பாவம் விதவையாக விடுவார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுதான் சொல்ல வந்தேன். சொல்லிவிட்டேன், காப்பாற்று வழியை தேடுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னேன். சுவாமி, நாங்கள் என்ன ஒரு ஆண் மக்களா? அந்த மகனவர்த்த சூழலை எதிர்த்து சண்டை செய்து எங்களுடைய கணவன் மாதிரி வீட்டு வருவது. ஆனால் நாங்களும் ஒரு பெண் அல்லவா? ஆமா சுவாமி, எங்களால் முடியாது சுவாமி. அதுக்கு பெண் என்றால் பேயும் மனமிருங்கன்னு சொல்லுவாங்களே. உண்மை உண்மை உண்மை. 101 பெண்களும் உங்க காலில் விழுந்து கதறி அழுகிறேன்னு உங்கள் மனசு இளங்கலையா சாமி? என் கணவன்மார்களுடைய உயிரை நீதான் காப்பாத்தணும் ஐயா. நாரதரே, தாயே, என்னம்மா வேதனையாக போய்விட்டது. என்ன என்னை சென்று என்னுடைய மன்னன்மார்களுடைய உயிரை காப்பாற்ற ஏதாவது ஒன்று செய்யுங்கள் சொன்னால் நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன அசூரனை போல் நானும் ஒரு அரக்கனா? சண்டை போட்டு உங்களை மன்னன்மார்களை காப்பாற்ற முடியுமா? இல்லை, அதுவெல்லாம் என்னால் ஆகாது. ஏதாவது ஒரு வழி செய்து நீங்களே காப்பாற்றுங்களம்மா. சுவாமி, என் கணவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தகுந்த வழியைத்தான் தாங்கள் கூறுங்களே. ஒரு உபாயமான சொல்லுங்கள். நீங்கள் சென்று காப்பாற்ற வேண்டாம். ஆமா, அதற்கு உண்டான உபாயத்தை சொல்லுங்கள். வழியை காட்டினால் போதும். அப்படி என்ன செஞ்சா எங்க புருஷனுடைய உயிரை காப்பாற்ற முடியும்? அது வேண்டுமென்றால் என்னால் சொல்ல முடியும் அம்மா. அப்படியா? ஆனால் சொல்லுகிறேன், ஒரே ஒரு வழி இருக்கிறது, மன்னன்மார்களை காப்பாற்றுவது. என்ன சீக்கிரமா சொல்லுங்க. அதை சொன்னால் எங்கு நீங்கள் செய்வீர்களா என்பதுதானே எனக்கு சற்று சஞ்சலமாக இருக்கிறது. என்னுடைய கணவருக்காக நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். அப்படியா? கணவர் எங்களுக்கு வேண்டும். அப்படி என்றால் உடனடியாக நீங்கள் இருவருமே, நீங்கள் 101 பேரும் எங்க போக வேண்டும்? பாதாள லோகமான சென்று நாகக்கண்ணி இருக்கிறாளே, பாதாள லோகத்தில் அந்த நாகக்கண்ணி காலிலே சென்று விழுங்கள். புறப்படுது என்ன சொன்னேன்? பாதாள லோகம் சென்று நாகக்கண்ணி காலிலே சென்று விழுங்கள் என்று சொன்னேன். யாரு? நாங்களா? பாதாள நாகலோகம். என்னமா எருமை மாதிரி ஏறிட்டீங்க? பாதாள நாகலோகம் நாங்க யார் தெரியுமா? நாங்க எப்பேற்பட்ட பொம்பளைங்க தெரியுமா? எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இங்க நாகலோகம் சொல்லுவேன். ஆள் மூஞ்சி முகரி பாரு. உலக சஞ்சாரியா, உலக சஞ்சாரி. இது எல்லாம் கேட்க மாட்டியா? நாகலோகத்துக்கு போக சொல்ல நீங்க. என்ன யார் தெரியுமா? நாங்க எப்பேற்பட்ட பொம்பளைங்க தெரியுமா? எங்க மதிப்பு நாங்க மரியாதை என்ன என்ன நினைச்சுக்கிட்ட நீ? இந்த நல்லவங்களை போய் அந்த நாதாரிக்கால போய் உனக்கு சொல்றேன். என்னடா ரொம்ப போச்சு. புருஷனமார்களை காப்பாத்துறதுக்கு எந்த வழியா இருந்தாலும் செய்யறேன்னு சொன்னதுனால நான் சொன்னேன். அதை கேட்காம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன முடிச்சுட்டு நான் என்ன பண்றது? ஏன்னாருதா அந்த நாகக்கண்ணியும் ஆகாதவனுடைய மனைவி, வேண்டாதவனுடைய மனைவி, அவ எதிராளியினுடைய மனைவி. ஓஹோ, அப்படி இருக்கும் பட்சத்துல நான் போய் அவ காலில் போய் உழுவலாமா? நம்ம மதிப்பெண்ண மரியாதை. எங்க அக்கா எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அப்படி சொல்லுடி. ஏன்னாருதா அஸ்லாபுரத்திற்கு மூத்த மருமக எங்க அக்கா பானுமதி. இந்த நல்லவங்க போய் அந்த நாதாரிகால போய் உழுவுறதா? எங்க அக்கா வீட்டுக்காரர் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? தன ரேக படிச்சது அல்ல குறையாது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மகராசனுக்கு மனைவியை வாச்சிட்டு அப்படி அந்த நாகக்கண்ணி காலில் போய் உழவு சொல்றேன். எங்க மதிப்பு என்ன ஆகுது? எங்க மரியாதை என்ன ஆகுது? ஆனா நீங்க நல்லவங்க, அந்த நாதாரி காலில் போய் உழவு கூடாங்க. நாங்க 101 பெண்களும் போய் விழுந்தா என்ன நினைப்பாங்க? என்ன நகைத்து ஏளன பேசுவாங்க. இப்பேற்பட்ட அஸ்னாபுரத்து நான் இங்க போய் எதுக்கும் இல்லாத இந்த பாதாள நாகலோகத்தில் இருக்க நாகக்கண்ணி காலில போய் விழுந்துட்டாங்களே. அந்த நாதாரி காலில் போய் விழுந்துட்டாங்களே. எங்களை பார்த்து கேவலமா பேச மாட்டாங்க? பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? சரி, நீங்க போவாதீங்க, அவன் காலில் போய் விழுவாதீங்க. நீங்க நல்லவளாவும் இருங்க. அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, நீங்க அவன் காலில் போய் விழுவாதீங்க. என்ன அவன் காலில் போய் விழுவுங்க, நான் காலையில் கொண்டு போய் அவன் வெட்டி போடுவான். உங்க புருஷமா செத்து போயிடுவாங்க. நீ தாலி ஏறி தவிட்டு பானையில போட்டு கையில சுத்திட்டு அப்புறம் புலவை நல்ல புலவை கட்டிட்டு வீதியில சுத்திட்டு போங்க. கண்டாரோடியில என்ன கடைசியா எங்களை இந்த கதையில கொண்டு வந்து விட்டுட்டியே அம்மா. நல்லதை சொன்ன உனக்கு இப்படி ஒரு நியாயமா? இதெல்லாம் கேட்க மாட்டாயா நீ? நாங்க எப்பேற்பட்ட பொம்பளை தெரியாதா? எங்க மதிப்பு என்னம்மா? அந்த நாதாரி காலில் போய் உழவு இதெல்லாம் கேட்க மாட்டியா? ஒரு பெரிய மனுஷன் தானே. ஏய், எதுக்குடி அங்க சண்டைக்கு போற? வா போலாம். ஆமா, போய் அவன் காலில் விழும்பான்னு சொன்னா ஏன் அங்க போக சொல்றீங்க, எதுக்கு அங்க போக சொல்றீங்கன்னு அதை கேட்காம என்ன புடிச்சிட்டு போய் இடிச்சா நான் என்னங்க பண்றது? சரி நாரத முடிவே, எதுக்காக பாதாள நாகலோகம் செஞ்சு அந்த நாகக்கண்ணி காலில் நாங்க எதுக்கு விழுவணும்? அப்படி கேளம்மா சொல்லுகிறேன்.
சரிங்க சொல்லுங்க. பதட்டப்பட்டு பேசுவதில் பிரயோஜனம் அல்ல, ஆ, செயல்படுத்துவதில் தான் சரியான வழி இருக்கிறது. அப்படியா? ஆமா, சொல்லுங்க, நாங்க சரியாக செயல்படுத்துகிறோம். அது என்னவென்றால், ஏன் அங்கே போக சொல்லி எதிரியாக இருந்தும் கூட அவ காலிலே சென்று விழுங்கல் என்று சொல்கிறேனே, என்ன காரணம்? என்ன காரணம்? போக சொல்கிறேன் தெரியுமா? ஏன்? அம்மா, நாகக்கண்ணி இடத்தில் நீங்கள் அபயம் என்று போக வேண்டும். சரி, போய் அபயம் என்று, அதுவும் எப்படி எப்படி அபயம் என்று போகும்போது உங்களுடைய முகமானது தெரியாமல் முக்காடிட்டு போக வேண்டும். பெருந்துருவாள் என்று தெரிந்து விட்டாலே நிச்சயமாக உங்களை அந்த நாட்டுக்குள்ளே வருவது கூட விடமாட்டான். ஆமா ஆமா, எதிரி அல்லவா? ஆமா, எதிரியின் மனைவி அல்லவா? சாதாரணப்பட்டவளா? எங்களுடைய ஜென்ம விரோதியினுடைய மனைவி ஆமா, எங்களை போய் அந்த நாட்டுக்குள்ள விடுவாளா? ஒண்ணு இல்ல, காலு போய் விழுன்னு சொன்னதுக்கு இந்த பொறிறீங்க நீங்க ரெண்டு பேரு. நீங்க அவங்க புருஷமா இருக்கு செஞ்சது கொஞ்சமா நஞ்சமா? ஆமாங்க, இத்தனையும் செஞ்சுட்டு அவன் நாட்டுக்கு போய் அவன் காலு போய் விழுந்து எந்த பொம்பளை ஏத்துக்குவா? முடியாது. அதனாலதான் முகம் தெரியாமல் முக்காடிட்டு போக வேண்டும் அபயம் என்று. சரி, அப்படி அபயம் என்று போனால் உங்கள் ஆபத்து என்ன என்று கேட்பாள். அப்பொழுது நீங்கள் சொல்லவே கூடாது. சரி, சொல்லாமல் படிக்கு அதற்கு முன்பாக எங்க ஆபத்தை வந்து நாங்க சொல்றதா இருந்தா நீ முதல்ல நான் ஆபத்தை காப்பாத்தன்னு ஒரு சத்தியம் செய்யுமான்னு சொல்லி நாங்க கட்டிக்கிட்டு ஒரு சத்தியத்தை வாங்கி விடுங்கள். சத்தியத்தை வாங்கிவிட்டால் சத்தியமான அந்த தாய் மட்டும் செய்து விட்டால், நாகக்கண்ணி செய்தார். சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்திலே வாக்குப்பட்டவளோ அந்த நாகக்கண்ணி நிச்சயமாக சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த நாகக்கண்ணி உன் கணவன் மகளை காப்பாற்றி கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்படைப்பால். இது நிச்சயம். சொல்வதை பார்த்தால் மிகவும் நன்றாகத்தான் தெரிகிறது. நமக்கு காரியம் ஆகணும்னா ஏதாவது காரியம் ஆகணும்னா கழுத கால கூட கட்டணும்னு சொல்லுவாங்க. நாரத மகாபலிவரே, இவ்வளவு நல்லது செஞ்ச உங்களுக்கு மிகவும் நன்றி. நல்லது சொன்ன நான் வந்து கழுத, இவங்க வந்து நல்லவங்க. எங்க அப்படியெல்லாம் இல்ல சாமி. இந்த நாதாரிகளுக்கு நல்லது சொல்ல வந்தா என்ன சொல்லணும்டா உங்க வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரலாம்? நாங்கள் என்ன ஒரு தவறாக சொல்லிட்டோம்? நாங்கள் எப்பேற்பட்ட பெண்கள் தெரியுமா? எப்படி? நாங்கள் எப்பேற்பட்ட பெண்? அம்மா, உங்கள் அருமையும் பெருமையும் கேட்க நான் இங்க வரவில்லை அம்மா. உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உலகமே அறியும். ஆக நீங்கள் உன் கணவன்மார்களை காப்பாற்றக்கூடிய வழியை மட்டும் பாருங்க, அது போதும். நல்லதை சொல்லிவிட்டேன். அவர் செயல்படுத்தவும் செயல்படுத்தாமல் விடுவது உங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்றால் எங்க புருஷமார்களுக்காக நாங்க எங்க வேணாலும் போவோம். நீ எங்க வேணாலும் போவோம். என்னடா எங்க வேணாலும் போறோங்கிறாங்க? அப்படிதாங்க. என்ன தெரு தெருவா சுத்துறவங்க போல தெரியுது. ஐயா, அது போவாங்களாட்டுதான் தெரியும். எங்க புருஷமார்கள் உயிர் தப்பிக்கணும்னா நாவலோகம் கூட நீங்க சொன்ன மாதிரி போறோம். எங்க வேணாலும் போகணும். இந்த ஊருக்காரங்கிட்ட அத்தனை பேர் தூக்கி போறீங்களா? ஐயோ, நாங்க அப்பேற்பட்ட பொம்பளைங்களா? பார்த்தா மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குது. எதுக்கு நாரதரே இப்படி எல்லாம் எங்களை பார்த்து பேசுற? இந்த வேலை தான் இருக்க கூடாது. ஆமா, ஏன்னா சாபத்தை கொடுத்து முடியும். சரிங்க, நாங்க போறோங்க. எங்க சாவறதுக்கா? நாகலோகம். அப்படி போ. பஸ் ஏறி தாங்க போறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். சரி, பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி வாங்கடி போற நேரம் இவ்வளவு நேரம் பேசுவதெல்லாம் இருக்கட்டும். நேர காலம் ஊழலை உருவாக்குமா? காலம் முன்பதாகவே அவன் சூரிய பகவான் உதவியற்பனும் வெட்டி விடுவான். அதற்குள்ளாக அந்த நாகக்கண்ணை சந்தித்து கணவன்மார்களை காப்பாற்று வழியை தேடுங்களா? அப்படி வேடிக்கை பேசிக் கொண்டே இருக்கிறீர்களே, சென்று வாருங்கள். சென்று உங்களுக்கு வேண்டும் என்ற பதார்த்தங்கள் உள்ளே இருக்கிறது. எங்கே? அரண்மனையில. அது என்னிடத்திலே இருக்கு, நானே சாப்பிட்டுக் கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம். தங்க போலாமாக்கா? ஏண்டி நாம மட்டும் போனா போதுமா? நாம 2 பேர் தான் இருக்கிறோம். ஆமா, மீதி 99 பேரையும் கூட்டிட்டு வா. அப்படி ஆகட்டும். கேளுங்கள் சபையார்களே, இப்படியாக பெருந்துருவாளானவர், அதாவது நாரதருடைய வார்த்தை கேட்டு மூடி முக்காடிட்டு முகத்தை மறைத்துக் கொண்டு அபயம் 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 என்பதற்காக பாதாள நாகலோகமானது செல்ல நாகலோகத்து இளவரசியாக வெளியே வரக்கூடிய நாகக்கண்ணி சபைக்கு வருகின்ற விதம்